அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டம், நம்மளும் திருவண்ணாமலை தான். எத்தனை பேருக்கு இடுக்கு பிள்ளையார் கோவில் தெரியும்னு தெரியல. அங்கே ஒரு 36 வயசில் மனோஜ்குமார் என்பவர் பார்த்தீங்கன்னா, இந்த சந்து வழியாக பூந்தா அந்த சந்து வழியாக வெளியே வந்தால் வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கை கால் வலிக்கிறவங்களுக்கு கை கால் வலிக்காமல் இருக்கும். பல கற்பனை பண்ணி யாரோ சொன்னதை நம்பி அந்த மனுஷன் இந்த சந்தில் வழியாக பூந்துருக்கான். அந்த சந்து வழியாக வெளியே வரல, மூச்சு திணறி அங்கேயே இறந்துருக்கான். அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பேரை கெடுக்குன்னு சொல்லி ஆந்திராவிலேருந்து இன்னும் மரம் எடுத்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. திருவண்ணாமலை மக்கள் என்ன கற்பனை உண்டாக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த கோயில் நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணக்கூடாதுங்க. எதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? ஒரு உயிர் இறப்பு ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது போல் ஆள் நிறைய பேர் அந்த சந்தில் பூந்தா அந்த சந்தில் வெளியே வந்தால் பார்க்குறாங்க. கூறக்கூடிய உடம்பாங்க இது. இந்த உடம்பை வச்சிங்கன்னா அந்த சந்து உள்ள பூந்து அந்த சந்து வழியாக வெளியே வர முடியுமா? ஒரு நியாயம் வேண்டாமா? அடுத்த உயிர் போகிற வரைக்கும் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க? ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா தமிழ் இந்து சமுதாயத்தை மூட நம்பிக்கையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை சுட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேறு. தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இந்தமாரி உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. திருவண்ணாமலை என்ற ஒரு பேருக்கே களங்கம் ஏற்படக்கூடாது. அதனால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு மிக ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும். தயவு செய்து இது யாருமே ஃபாலோ பண்ணி இந்தமாரி ஒரு முயற்சி எடுக்காதீங்க. பேரை கெடுக்காதீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு ஒரு பேரையே கெடுத்துடாதீங்க. சாமி கும்பிடுங்க, தரிசனம் பெறுங்க. அண்ணாமலையார் துணை இருப்பார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.